இணைப்பு திட்டத்தில் தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டுவர வலியுறுத்தி விவசாயிகள் வறண்ட ஏரியில் இறங்கி போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலம் வழியாக எடப்பாடி வரை 100 ஏரிகளை இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள ஏரிகளும் இணைக்கப்பட்டுள்ளது. திட்ட அறிக்கையில் ஏரிகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் செயல்பாட்டில் இன்னும் இணைக்கப்படவில்லை. அதன்படி மல்லிக்கோட்டை ஏரி, மோட்டூர் ஏரி, அமரகுந்தி ஏரி உள்ளிட்ட பல ஏரிகளுக்கு காவிரி உபரிநீர் கொண்டு செல்லும் கால்வாய் பணியை தொடங்கப்படாமல் உள்ளது. அதனால் மானத்தாள் ஏரியிலிருந்து ராமிரெட்டிப்பட்டி ஏரி இணைப்பு கால்வாய் பணிகளை விரைந்து முடித்து வழியில் உள்ள அனைத்து ஏரிகளையும் நிரப்ப வேண்டும் என்று காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு மற்றும் விவசாயிகள் இணைந்து வறண்ட ஏரியில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் நிரப்பும் வகையில் திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டுவர கோரிக்கை விடுத்தனர். சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழாவில் 45 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,80,210 நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் சார்பில் சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழா நடைபெற்றது. இதில் 45 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,80,210 நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் வழங்கி சிறப்பித்தார். கோயில் அர்த்த மண்டபத்திற்குள் சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள் தவிர எவருக்கும் அனுமதி இல்லை என்று தருமபுரம் ஆதீனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தருமபுரம் ஆதீனம் திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் உள்ள சிவாலயங்களில் மார்கழி மாத யாத்திரை பயணம் மேற்கொண்டுள்ளார். அவ்வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் திருக்காரவாசல் கண்ணாயிரநாதர் கோயில் மற்றும் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயில் ஆகிய இடங்களில் யாத்திரை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோயில்களில் உள்ள அர்த்த மண்டபங்களில் சைவ ஆலயங்களில் சிவாச்சாரியார்கள், வைணவ ஆலயங்களில் பட்டாச்சாரியார்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். கருவறை, அர்த்த மண்டபம் ஆகியவற்றில் இவர்களை தவிர மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆனாலும் இதனை யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம் என இளையராஜா தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வு குறித்து முழுமையாக தெரிய வராததால் யார் மீதும் குற்றம் என்று கூற முடியாது என தெரிவித்தார். தேர்தல் விதிமுறையை மீறியதாக எழுந்த புகாரின் பேரில் நீதிமன்றத்தில் ஆஜராக சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், திமுக உறுப்பினர்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திரண்டு வந்ததால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இனிகோ இருதயராஜ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது காந்தி மார்க்கெட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கட்சி அலுவலகத்தில் இரவு 10 மணிக்கு மேல் கூட்டம் கூடியதாக பறக்கும் படை கொடுத்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக இனிகோ இருதயராஜ் மீது காந்தி மார்க்கெட் காவல்துறை 2 வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரணை திருச்சி ஜுடிஷியல் மாஜிஸ்திரேட் 1வது நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் நீதிமன்றத்தில் நீதிபதி பாலாஜி முன்பு ஆஜரானார். தொடர்ந்து வழக்கை அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். ராசிபுரம் அருகே பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்ய பள்ளி மாணவர்கள் நிர்பந்தம் செய்யப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அண்ணா சாலை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களை பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்ய நிர்பந்தம் செய்யப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சிலரை கையில் துடுப்பத்தை கொண்டு பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்வது போன்ற காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காணொலியில் பள்ளி மாணவர்களை அங்கிருந்த ஆசிரியர் ஒருவர் தூய்மை செய்ய கூறுவது போன்று காட்சிகள் அமைந்துள்ளது. பள்ளிக்கு பயில வரும் மாணவர்களை வகுப்பறைகளை தூய்மை செய்ய நிர்பந்தம் செய்யப்படுவது பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் பாண்டூரிலிருந்து கிளாம்பாக்கம் கிராமத்திற்கு ஆழ்துளை கிணறு மூலமாக பாலாற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு பேருந்தை சிறைப்பிடிக்க முயன்ற கிராம பெண்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். திருக்கழுகுன்றம் அடுத்த பாண்டூர் கிராமத்திலிருந்து கிளாம்பாக்கம் கிராமத்திற்கு பாலாற்றிலிருந்து ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும் என நீதிமன்ற உத்தரவின்படி இன்று 6வது முறையாக ஆழ்துளை கிணறும் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு பேருந்தை சிறைப்பிடிக்க முயன்ற பாண்டூர் கிராம மக்களை குண்டுகட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய அண்ணாமலை, நாட்டுக்கு ஏற்படும் பொருளாதாரத்தை தவிர்க்கவே ஒரே நேரத்தில் ஒரே தேர்தல் என்றும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் திராவிட கட்சி இல்லாத ஆட்சியாக அமையும் என தெரிவித்தார். கச்சத்தீவு மீட்பு என்பதில் தமிழக பாஜக உறுதியாக உள்ளது என்றும் தமிழகத்தில் திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர், அதிமுக கூட்டணி பாஜக அமைக்குமா என்ற கேள்விக்கு அதற்கு நேரமும் காலமும் இருக்கின்ற தேர்தல் நேரத்தில் தேசிய தலைமை முடிவு செய்யும் என கருத்து தெரிவித்தார். இப்ப ஈரோடு கிழக்குல போய் தேர்தல்னு சொன்னா மக்கள் மேலே இங்கே பார்க்குறாங்க, எத்தனை டைமையா ஓட்டு போடுறது. நமக்கு தேர்தல் நடக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. என்ன பண்ணுவாங்க? அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை எத்தனை டைமே எங்களை பட்டியல் அடைச்சு வைப்பீங்கன்னு கேட்குறேன். மறுபடியும் எங்களை பட்டியல் அடைச்சு வைப்பீங்க. அதனால் இந்த முறை தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இதற்கு முன்பு நடந்த தேர்தல் போல் அது இருக்கக்கூடாது. ப்ரெஷர் குக்கர், பட்டி. அப்புறம் ஒரு இடத்துல சொன்னாங்க, அண்ணே பட்டியல் அடைச்சா கூட பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் படத்தை அதை வேற பார்க்க அண்ணா தேர்தல் அறிவித்த பிறகு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அதனுடைய சட்டசபை நானும் பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேங்கண்ணா. யாரும் அதிலிருந்து மீறல. தேர்தல்னா ஒரு கட்சி நிற்கணும், அதான் கட்சியினுடைய அழகு. எல்லாருடைய பலத்தையும் பார்த்துடலாம். தேர்தலுக்கு அறிவிப்பு இருக்கும். நாங்கள் எங்களுடைய கருத்து கிருஷ்ணராயபுரம் அருகே அனுபவத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை முன்னாள் அதிமுக கவுன்சிலர் அபகரிக்க முயல்வதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சி 10வது வார்டில் அரசு நத்தம் புறம்போக்கு நிலம் உள்ளது. இந்த நத்தம் புறம்போக்கு நிலத்தில் 30 வருடங்களுக்கு மேலாக வசிப்பவர்களுக்கு திமுக ஆட்சி காலத்தில் 2000 ஆண்டு நிலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உடைய குளத்துப்பட்டியை சேர்ந்த அதிமுக முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் ராஜ்மோகன் என்பவர் அந்த இடத்தை தனது மனைவி பெயருக்கு பட்டா போட்டு ஆக்கிரமிப்பு அருகில் உள்ள சக்திவேல் என்பவரது இடத்தையும் முழுமையாக வேலி போட்டு அபகரிக்க முயன்றுள்ளார். இதை கண்டித்து சக்திவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர் பழைய ஜெயங்கொண்டம் முனையனூர் செல்லும் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவ்வழியாக சென்ற 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். சுரங்கத்திற்கு எதிராக 48 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இரவு பகலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி, வள்ளலாப்பட்டி, புலிப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய பகுதியில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்க மத்திய அரசு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள 48 கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு கனிம சுரங்கத்திற்கு வழங்கியுள்ள உத்தரவை ரத்து செய்ய எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி மத்திய அரசுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராகவும் சுரங்கத்திற்கான உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பல்வேறு கோஷங்களை எழுப்பியதோடு தொடர்ந்து மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான உத்தரவை ரத்து செய்யும் வரை போராட்டத்தை தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளனர்.
போச்சப்பள்ளி பகுதியில் வெல்டிங் பட்டறையில் நடந்த வெடிவிபத்து சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து தகவல் அளிக்க மறுத்த மாவட்ட ஆட்சியரால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் புதியதாக ITI தொழில்நுட்ப கல்லூரி துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சரையு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சி முடிவில் கடந்த 16ஆம் தேதி வெல்டிங் பட்டறையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பேர் பலியான நிலையில் மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்க கோரி செய்தியாளர்கள் ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பினர். அப்போது எவ்வித தகவலும் அளிக்காமல் காரில் ஏறி மாவட்ட ஆட்சியர் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மாவட்டத்தில் ஏற்கனவே பட்டாசு வெடிவிபத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எவ்வித தகவலும் அளிக்காமல் சென்றது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை குண்டுவெடிப்பு கைதி பாஷா உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவர் தனியரசு ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த பாஷா உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். உக்கடம் ரோஸ் அவென்யூ பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு ஆகியோர் இவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான், சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக மீதமுள்ள சிறைவாசிகளை வெளியே கொண்டு வர போராடுவோம் என்றும், மனிதநேய அடிப்படையில் அணுகி சிறையில் இருக்கும் இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் எனவும், இதற்காக ஆளுநரிடம் மனு அளிப்பது வீண் வேலை எனவும், ஆளுநருக்கும் பாஜகவிற்கும் ஒரே கொள்கை நிலைப்பாடுதான் என்று விமர்சித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு, பாஷாவின் இறப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு, அடக்குமுறை மற்றும் பாசிசத்திற்கு எதிரான குரலாக அவரது குரல் இருந்தது எனவும் தெரிவித்தார். சாத்தான்குளத்தில் கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நெடுங்குளம் கிராமம் வேலவன் புதுக்குளம் அருகே புதிதாக கல்குவாரி அமைக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. சாத்தான்குளம் பகுதிகளில் செயல்படும் கல்குவாரிகளில் இருந்து வரும் கனரக வாகனங்களால் சாலை சேதமடைவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதாக கூறி பொதுமக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் நெடுங்குளம் கிராமம் வேலவன் புதுக்குளம் பகுதியில் கல்குவாரி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாத்தான்குளம் தாலுகா அலுவலகத்திற்கு திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க ஊர்ல கல்குவாரியை வச்சு எங்களை கொல்லதுக்கு ஆரம்பிக்காங்க. எங்களுக்கு கல்குவாரி வேண்டாம். எங்களுக்கு எங்கள் 4 கிணறு தான் எங்கள் ஊரில் இருக்கிறது. 4 கிணறு வச்சு தான் நாங்கள் குடிக்க தண்ணி பாடுபட்டு சாப்பிடவோ வைக்கவோ எல்லாம் செய்தோம். அதுக்கு ஒன்று இடகுறா பண்ணுதாங்க. எங்களுக்கு அது வேண்டாம், கல்குவாரி வேண்டாம். நாங்கள் ஆஃபீஸில் வந்து இங்கே 9 மணிக்கு வந்து காத்து கிடக்கோம். எங்களை அங்கே அந்த ஆஃபீஸுக்கு போங்க, இந்த ஆஃபீஸுக்கு போங்க, எங்களை விரட்டுதாங்க. நாங்கள் ஒரு ஆஃபீஸுக்கும் போகல, நாங்கள் இங்கே தான் கிடந்து சாவோம். நான் என்னுடைய டூ வீலரில் நான் இங்கே ஆஃபீஸுக்கு முன்பாக வந்துட்டேன். வரும்போது தாசில்தார் மேடம் வாகனத்தில் வந்ததை நான் பார்த்தேன். நானும் என்னோடு கூட என்னுடைய சகோதரர் நாங்கள் 2 பேர் தான் வந்திருந்தோம். நாங்கள் 2 பேரும் தாசில்தார் மேடம் காரில் வந்ததை பார்த்தோம். அவங்க உள்ளே போனதை பார்த்தோம். திரும்ப அவங்க வெளியே வந்ததை நாங்கள் பார்க்கல. இப்போ அப்புறம் ஊர் மக்கள் எல்லோரும் வந்து நாங்கள் தாசில்தாரை பார்க்கணுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தாசில்தார் வேறு டியூட்டியாக வெளியே இருக்காங்க, உள்ளே இல்லைன்னு சொல்லி சொல்லுதாங்க. காலையில் 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். இப்போ மணி 4:30 மணி ஆகிட்டு இவ்வளோ நேரம் வரைக்கும் எங்களை கூப்பிட்டு எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலை. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தனியார் நூற்பாலையில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் 2 கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவர்கள் தங்கி இருந்த நிறுவனத்தின் விடுதிகளில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே உள்ள பாதரை பகுதியில் செயல்படும் தனியார் நூற்பாலையில் தங்கி பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் துபலேஸ் மற்றும் முன்னா ஆகிய 2 தலையில் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் நாமக்கல் காவல் மாவட்ட காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் சண்முகம் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இந்த வழக்கில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் 6 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
ஆர்எஸ் மங்கலத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் பொருத்தப்பட்டு இருந்த கேமராவை அடித்து நொறுக்கி திருடிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் தாலுகா புக்கூருணி கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் மகன் ஆரோக்கியசாமி. இவர் அதே கிராமத்தில் சொந்த இடத்தில் வீடு கட்டி வருகிறார். ஏற்கனவே வீடு கட்டுவதற்காக வைத்திருந்த பொருட்கள் திருடு போன நிலையில் ஆர்எஸ் மங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதனையடுத்து அவர் வீட்டின் பாதுகாப்பு கருதி வீட்டை சுற்றி கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி வைத்திருந்த நிலையில் மர்ம நபர் ஒருவர் கேமராவை அடித்து நொறுக்கி திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் பக்கத்து வீட்டு நபரான மோகன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து மோகனை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.